ஹாய், டுடே சமையலில் நம்ம கனவா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ். 20 மினிட்ஸ் டைம் தான் ஆகும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? கனவா 1 கிலோ, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தழை, சோம்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தேவைக்கேற்ப உப்பு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம விண்டோ சைடு வியூ பார்த்தீங்கன்னா ரம்மியமான இயற்கையான ஒரு காட்சிகள். நம்ம சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை நம்மளே உருவாக்கின மரத்துலேருந்து கருவேப்பிலை பறித்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும். இது துவையல் அந்த மாதிரிலாம் அரைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாணலில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிரேவியாக கொதிக்க விட்டதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்க விடாமல் சிக்கன் மசாலா எல்லாம் ஆட் பண்ணால் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கிரேவி கிடைக்கும். தேவையான ஒரு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் கனவாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகும் போது நல்லா கிளறிட்டே இருக்கலாம். கனவாவிலே தண்ணி விடும். மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு வேகலைன்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா வேணால் தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கலாம். கனவா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.